ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் ஏது சம்பவம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்காம தான் எனக்குலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பேசுறதுக்கே ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ரைட். இப்போ என்னென்னா எனக்கு ஹீட் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே சூப்பராக வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாண்ட்ரா டக்குன்னு விட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்ரம் செகண்டாக வந்து 40 நிமிஷத்தில் இறங்கினாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வினோத் வந்துட்டு கிண்டல் பண்ணுறதுக்காக கை எடுத்தார், டக்குன்னு மாட்டிட்டார். பிக் பாஸ் வந்து அவர் வந்து இறக்கிட்டார். 4வது சபரியும் டக்குன்னு கை எடுத்தார், அவரும் இறங்கிட்டார். 5வது வந்து யார் அப்படின்னும் போது விஜய பார்வதியோட காலவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக காமிச்சிருப்பாங்க. காலை அப்படியே இப்படி இருக்க காலை இப்படி தூக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ன்ற ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வார்டன் டாஸ்க்லேயே வந்து அழுது ரொம்ப கஷ்டமாக பட்டிருப்பாங்க. இப்போது கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம விக்ரம் இறங்கும் போதே 40 நிமிஷம். அப்போ இவங்க வந்து 5வது ஆளாக இறங்கியிருக்காங்கன்னா அதுவும் இவங்க இறங்கல, முடியல, இப்படி தொங்கிட்டு இருந்தாங்க, காலை தூக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக காலை காமிச்சிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் டீம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக அப்படி கால் இப்படி தூக்குவாங்க. அப்பயும் வந்து கம்முன்னு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம். ஒரு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்கும். அப்புறமா பிக் பாஸ் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு, என்ன பாரு கால் எடுத்திங்களா அப்படின்ட்டு. சிரிக்கிறாங்க சார் அப்படின்னு. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இது மாதிரி காலை எடுத்த காரணத்தினால 5வது ஆளாக வந்து நம்ம விஜய பார்வதி வெளியேற்றுவோம் அப்படின்னு. அவங்க வந்து முடியல, கையெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் கலாய்க்கிறாரு, பாரு உண்மையிலே காலை எடுத்திங்களா அப்படின்னு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அவர் விக்ரம் பாரு திரும்பலாம் போக முடியாது, வந்தது தான் ஆச்சு. அவருக்கு அவ்வளோ காண்டு. இவர் யார் முதல் 2வது ஆளாக இறங்க சொன்னது? நின்று காமிக்க வேண்டியதுதானே. எல்லா டாஸ்க்லையும் நான் தான் வெயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அணைச்சி தடுத்தீங்களே, இங்கே தடுக்க வேண்டியது தானே, இங்கே வந்து எதாவது காமிக்க வேண்டியது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரோட விஷயங்களும் எடுபடாது. நிறைய டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இவரோட அந்த சக்தியை வச்சு 2-3 பேரை பிளாக்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் நிறைய டாஸ்கில் வந்து நிறைய பேர் தோற்றும் போயிருக்காங்க. பட் இங்கே முடியல பார்த்தீங்களா. இதுதான் எல்லா டாஸ்க்கும் எல்லாராலும் முடியாது. அதே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ இவருக்கு வந்து இப்போ 2 பாயிண்ட், விஜய் பார்வதி லாஸ்ட்டாக வந்துட்டு உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு இப்போ 5 பாயிண்ட் கிடச்சிருக்கு. கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதுவும் அவர் சொன்னதுனால இன்னும் ஃபீல் பண்ணாங்க. அப்புறமா எல்லாரும் சொன்னாங்க, இல்லை இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஷோவில் பிக் பாஸில் போய் சொல்லுவாரா, நீ எடுத்துட்ட அப்படின்னாங்க. ஆனால் எடுத்து நம்மளும் பார்த்தோம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உடனே இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வீடியோ எடுத்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விஷயங்களை திவ்யாவும் பண்ணாங்க. இப்போ தான் நம்ம பார்த்து லைட்டாக அப்படி காலை தூக்குனாங்க. அதெல்லாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. விஜய் பார்வதி எடுத்தாங்க, அது பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இறங்கினாங்க. எவ்வளோ மோசமான ஆள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அதுக்கு தான் முன்னாடி சொல்லிடுறேன் நான். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.